சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பழம்பெரும் கோயிலாக இருக்கக்கூடிய ரவீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான குளம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்தக்கூடிய நிலையில அதை முற்றிலுமா இந்து சமய அறநிலையத்துறையை ஆக்கிரமிச்சு அந்த குளத்தை மாயமா மறைய வச்சு குறிப்பா அதுல ரப்பீஸ் உள்ளிட்ட கட்டட இடிபாடுகளுக்கு சம்பந்தமான அந்த பொருட்கள்லாம் போட்டு முற்றிலுமா அந்த குளத்தை மூடி தற்பொழுது பார்க்கிங் வசதிக்காக வாடகைக்காக திருக்கோயில் நிர்வாகமே விட்டு வருவதா இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு விடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாகவே இங்க பிளாக் எண் 28 சர்வே எண் 561 தற்காலிக வாகன நிறுத்துமிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு பஸ், லாரி, மினி லாரி, கார், ஆட்டோ, கண்டெய்னர் லாரி, கனரக வாகனம், பேருந்து, மகிழுந்து மற்றும் 3 சக்கர வாகனம், இலகு ரக வாகனம் நிறுத்த அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் திருக்கோயில் அலுவலகத்தை நாடி உரிய கட்டணம் செலுத்தி வாகனங்களை நிறுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்கிறப்ப அந்த குளம் மூலியமா இங்க நிலத்தடி நீர் பெருகியதாகவும் குளம் அதாவது நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறதாகவும் அந்த தீர்ப்புக்கு எதிர்மாறா இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. பொதுமக்கள் கிட்டே கேட்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு. வணக்கம், இந்த பகுதியில் எவ்வளோ வருஷமா நீங்க இருக்கீங்க, என்ன பிரச்சனை இந்த இடத்துல? அதாவது என் பேர் மகேஷ். நான் வடசென்னை மாவட்டம் பெரம்பூர் பகுதி சட்டமன்ற பகுதியில் குறைஞ்சது என்னோட தலைமுறையாக இருந்து வரும். அதாவது இந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான குளம். அதாவது எங்கள் அம்மா எங்கள் தாத்தா அவங்களே சின்ன வயசுலேருந்து விளையாடின ஒரு குளம், மீன் பிடிச்ச ஒரு குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது இங்கே பருவகால மழை அப்போ பெஞ்சுதுன்னா கூட அந்த கால அளவு தண்ணி நின்னா கூட மழை நின்று அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்த தண்ணி இந்த குளத்தில் நின்றுடும். அப்படின்னும் போது இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்புமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு கோயில் நிர்வாகமே நாங்கள் குளத்தை குளமாக மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் குளத்தை மாற்றி தரோம் அப்படின்ட்டு அவங்களே இன்றைக்கி ஆக்கிரமிப்பு பண்ணி லாரி நிறுத்தவும், பெரிய பெரிய பஸ் நிறுத்தவும், ஆம்புலன்ஸ் நிறுத்தவும், இதெல்லாம் நிறுத்தவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனால் பொதுமக்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டன்றது பாதிக்கப்படும். இன்றைக்கி இவங்க மழைநீர் வடிகால் வாரியம்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே எத்தனை போய் கடலில் விட்டுறாங்க. மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே மோட்டர் போட்டு மொத்தத்தையுமே கடலில் விட்டுட்டாங்கன்னா அடுத்த வர காலங்களில் வெயில் காலங்களில் தண்ணி இல்லாமல் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதனால் குளமாக இருந்ததுன்னா அந்த குளத்தில் குறைஞ்சது ஒரு வருஷமாச்சும் அந்த தண்ணி தேங்கி நிற்கும். இதனால் பகுதி சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தண்ணி கிடைக்கும். எல்லாமே எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அதேமாரி இப்போ இந்த குளத்தை மூடினதுனால என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் தண்ணி நிற்காத இடத்துல கூட வீட்டில் இருந்து வீட்டு வாசலில் முதல் கொண்டு வெளியே முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே முட்டி அளவு தண்ணி நிற்கக்கூடிய பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை குளமாக மாற்றினாங்கன்னா மொத்த தண்ணியுமே அந்த குளத்தில் இறங்கும். அதனால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. குறைஞ்சது இங்கே ஒரு 1 லட்சம் மக்கள் இருக்காங்க. 1 லட்சம் மக்கள் ஒரு 50,000 பேர் வாக்காளர்களாக இருக்காங்க. வாக்காளர்களாக இருக்கும்போது நீங்கள் ஒரு தலைமை அதாவது ஒரு மினிஸ்டர் லெவலில் இதை நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் இதற்கான தீர்வு என்னன்னு கிடைக்கும். நாளைக்கு ஒரு எலெக்ஷன் அப்போ இதுவே ஒரு ஓட்டோட எதிரொலியாக கூட உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ எங்களுக்கு நாங்கள் பொதுமக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குளம் வேணும். வாழ்வாதாரமான இருந்த 90 மக்களுக்கான வாழ்வாதாரமாக இருந்த இடத்த அகற்றிட்டீங்க. அந்த மக்களுக்காக மாற்று இடம் எதனா அமைச்சு தந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம்தான். அது இல்லாமல் எங்களுக்கு கோயில் வருமானம் அப்படின்னும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா வருமானம் அந்த ஈம சடங்கு பண்ணக்கூடிய ஒரு காரிய கோட்டை அமைத்து அதில் அமைச்சா கம்பல்சரி அதுக்கு குளம் தேவை. அந்த குளத்தை அப்போ எங்கள் பொதுமக்கள் அந்த குளமும் கிடச்சிரும், உங்களுக்கான கோயிலுக்கான வருமானமும் கிடச்சிரும். இப்போ நீங்கள் ரவீஸ்வரர் கோயிலாண்ட பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை பார்க்கிங் வசதி கிடையாது. அதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இடப்படுது, ஆக்சிடென்ட் அதிகமாகுது. அதெல்லாம் தவிர்க்கப்படும். ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் அந்த காரிய கோட்டை கட்டி குளம் கட்டி பார்க்கிங் கூட பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே 200 வாங்குறத இங்கே ஒரு 300 கூட வாங்கலாம். ஏன்னா ஜனங்களுக்கான ஒரு ஃப்ரீயாக நீங்கள் இதுவாக பண்ணி தரீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார கொள்ள. இப்போ இந்த சுற்று வட்டார பொதுமக்களுக்கு ஒரு வாக்கிங் போகிறதுக்கு, ஒரு வயசானவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கான இடத்த நீங்கள் உருவாக்கி தரலாம். அதேமாரி சுற்று வட்டாரத்தில் குறைஞ்ச ஒரு 200 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஜிம்மோ கட்டி தரலாம். இதனால் அவங்க எல்லாருமே பயன்பெறுவாங்க. இதனால் ஓட்டு வங்கி உங்களுக்கு அதிகமாகுமே தவிர அவங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதான் பொதுமக்களோட ஒரு கருத்து. குளமாக இருக்கும், மழை வந்தால் தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் எது ஒன்றுக்கும். இப்போ அது வெயில் காய எப்படியோ மண்ணு கிண்ணு எடுத்து போட்டுக்கிட்டு வண்டியை நிப்பாட்டிக்கிறாங்க. நாளைக்கு மழை வந்தால் எங்களுக்கு தண்ணி அங்கே குளம் தேவை இல்லையா? அது இப்படி பண்ணுறாங்க இல்லையா?
அப்படி பண்ணக்கூடாது. குளம் தான் வேணும். குளமா இருந்துச்சுன்னா தண்ணி கிடைக்கும். நாளைக்கா பம்பு போட்டால் கூட கொஞ்சம் தண்ணி சுரக்கும். பம்பில் காஞ்சி வறண்டு போச்சுன்னா எப்படி பம்பில் தண்ணி வரும்? இப்போ ஏற்கனவே குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு கஷ்டமாகுது. தண்ணி ஒரு போர் தண்ணி கார்பரேஷன்காரங்களுக்கு ஃபோன் போட்டு நம்ம கேட்டோம்னா கூட ஒரு பம்பு போட்டாங்கன்னா கூட பூமிக்குள்ளே ஊறி இந்த தண்ணி பம்பு வழியாக வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்அப் ஆகும். காஞ்சி போயிட்டு இது மாதிரி வரப்பாந்து அதில் வண்டி எடுத்து நிப்பாட்டிட்டாங்கன்னா எப்படி சார்? ஐயோ ரொம்ப தேங்கி நிற்குங்க, போகிறதுக்கே வழி இருக்காதுங்க. சத துணியை தூக்கின்னு கால் தொடச்சின்னு போக வேண்டியதாங்க. ரொம்ப பேஜாருங்க எங்கள் தண்ணி. இப்போ இந்த மழை காலத்து கொஞ்சம் தண்ணி கிணி வந்தால் கூட வெய்ய காலம் ரொம்ப மோசம். தண்ணியே வராது. தெருவாக தான் நாங்கள் குடத்தை எடுத்துன்னு திரிஞ்சுன்னு கிடக்கணும். ரொம்ப கஷ்டங்க தண்ணிக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப நாளாக ஜோதிங்க எங்கள் பேர். நல்லருமே தெரியும். நாங்கள் இங்கேயே பிறந்தோம், இங்கேயே வளர்ந்தோம், இங்கேயே கட்டிக்கணும், இங்கேயே குழந்தைங்களாம் கூட இப்போ எடுத்துக்கணும். நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம். நாங்கள் பல வருஷமாக நாளைக்கு பம்பு போட்டால் தண்ணி எந்த இடத்துல பம்பு போட்டாலும் தண்ணி வரும். காஞ்சி போச்சுன்னா எப்படி தண்ணி வரும் சொல்லுங்கள்? குடிக்கிற தண்ணி வரலன்னா கூட இந்த தண்ணி பிடிச்சிக்கலாம் இல்லையா? இந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புன்ட்டு எங்கள் வீடெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு குளம் தான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கிங் ஆகிட்டாங்க. அதை சொன்ன பேச்சை மீறாமல் எங்களுக்கு குளத்தை அமைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குளம் அமைச்சு கொடுக்கறதுக்கு தாண்டி உங்களுக்கு என்னென்ன நற்பயன்கள் வேணும்னு கேட்குறீங்க கோயில் நிர்வாகம்? குளம் அமைச்சு கொடுத்தாலே போதும். அதாலே நிலத்தடி நீர்லாம் எங்களுக்கு அதிகமாக வரும். தண்ணி பிரச்சனை வராது. இருந்தாலே போதும். பார்க்கிங் எடுத்துகிட்டு குளம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான் படுவோம். ஏன்னா எங்கள் இடத்தெல்லாம் கூட எடுத்துட்டீங்க. எடுத்துகிட்டு குளத்தை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் சரியில்லை. இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு பழமையான குளம். இதை வந்து இந்து அறநிலையத்துறை வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளமாக வந்து அதான் குளத்தை வந்து மண்ணெல்லாம் கொட்டி அதை வந்து பார்க்கிங் ஏரியாவை மாற்றிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை மீண்டும் வந்து எங்களுக்கு புதுப்பித்து இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து நிலத்தடி நீருக்கான ஆதாரத்தையும், அதே மாதிரி இங்கே வந்து முதியோர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றதுக்கு அதை குளத்தை சுற்றி நடைமுறை அமைத்தும் இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி அமைத்து தர வேண்டும் தான் இந்த மக்களோட கோரிக்கையாக வந்து நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த குளத்தை மூடி இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுறதாகவும், மீண்டும் இந்த இடத்துல குளத்தை அமைச்சு இங்கே கோயில் நிர்வாகத்துக்கு வருமானம் வேணும் அப்படின்னா ஈம காரியங்கள் செய்யக்கூடிய கொட்டகை அமைச்சு அதன் மூலியமா வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாமே. ஆனால் குளத்தை மூடி நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிச்சு கோயில் நிர்வாகமே இப்படி செயல்படுறது சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கிறதா வந்து இவங்க சொல்றாங்க. கூடிய விரைவில் இங்கே குளத்தை திரும்பவும் மீட்டு இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்து சமய அறநிலையத்துறை இந்த குளம் மூலியமா அவங்க வருமானம் தேடிக்கிட்டும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலத்தடி நீர்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும், இந்த இடத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.